வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் பயிற்சி புத்தகத்தில் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள தொகுத்தறி மதிப்பீடு, இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. துன்புறுத்தப்படும் விலங்குகளை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு நீல சிலுவை அமைப்பு. இந்திய நீல சிலுவை அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1959. நீல சிலுவை அமைப்பில் உள்ள வசதிகள் யாவை? மருத்துவமனை, தங்குமிடம், அவசர ஊர்தி சேவை. இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான பதில். இந்திய நீல சிலுவை அமைப்பின் தலைமை அலுவலகம் எங்குள்ளது? கிண்டி. நீல சிலுவை அமைப்பு எதன் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டது? விலங்குகள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. சுவாசிப்பதற்கு காற்றில் உள்ள ஆக்சிஜன் அவசியம். ஒலி பரவுவதற்கு காற்று ஊடகமாக செயல்படுகிறது. காற்றாலைகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. காற்றில் உள்ள நைட்ரஜன் தாவரங்களின் வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. மழை பொழிவதற்கு காற்று அவசியம். பொறுத்துக. ஜிம் கார்பெட் உத்தரகாண்ட், கிர் குஜராத், காசிரங்கா அசாம், சுந்தர்பான் மேற்கு வங்காளம், கன்ஹா மத்திய பிரதேசம். வேறுபட்டதை வட்டமிடுக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. முதல்ல உள்ளதுக்கு பாருங்கள், மாட்டு சாணம், இளநீர், பால், தயிர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வேறுபட்ட ஒன்று இளநீர், இதை வட்டம் போட்டுக்கலாம். இரண்டாவது தயிர், வெண்ணெய், முட்டை, பாலாடை கட்டி. முட்டை தான் இதில் வேறுபட்டுக்குது, அதை வட்டம் போட்டுக்கலாம். மூன்றாவது மால்வி, காங்கேயம், பர்கூர், புலிக்குளம். மால்வி தான் இதில் வேறுபட்டது, அதை வட்டம் போட்டுக்கலாம். நான்காவது ஷூ, புத்தகம், பெல்ட், தோல்பை. புத்தகம் இதான் வேறுபட்டது, அதை வட்டம் போட்டுக்கலாம். ஐந்தாவது சகிவால், சுர்தி, நாக்புரி, முர்ரா. சகிவால் இதான் வேறுபட்டது, இதை வட்டம் போட்டுக்கலாம். சரி அல்லது தவறு என்ன எழுதுக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளதை பாருங்கள். அருகில் உள்ள இடத்திற்கு செல்ல மிதிவண்டியை பயன்படுத்தும் போது காற்று மாசடையும். தவறு. இரண்டாவது கேள்வி, அதிக அளவு மரங்களை நடுவதன் மூலம் காற்று மாசுபாட்டை குறைக்கலாம். சரி. மூன்றாவது கேள்வி, பெட்ரோலால் இயங்கும் வாகனங்களை அதிகம் பயன்படுத்துவதால் காற்று மாசடையாது. தவறு. நான்காவது கேள்வி, காற்று மாசுபாட்டை குறைக்க எல்இடி பல்புகளை பயன்படுத்த வேண்டும். தவறு. ஐந்தாவது கேள்வி, பொது போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்தி காற்று மாசுபாட்டை குறைக்கலாம். சரி. ஓரிரு வார்த்தைகளில் விடையளி. முதல் கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில மரத்தின் பெயர் என்ன? பனைமரம் ஆகும். இரண்டாவது கேள்வி, அழிந்து வரும் நிலையில் உள்ள மிகப்பெரிய மலர் எது? ராப்லேசியா மலர். மூன்றாவது கேள்வி, அழிந்து வரும் தவளை இனம் எது? ஊதா நிறத்தவளை. நான்காவது கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? நீலகிரி தார். ஐந்தாவது கேள்வி, புவி வெப்பமயமாதலால் அழியும் நிலையில் உள்ள விலங்கின் பெயர் என்ன? பனிச்சிறுத்தை. அட்டவணைப்படுத்துக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இயற்கை உரங்கள் தயாரிக்க தேவையான பொருட்களை அட்டவணைப்படுத்துக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பிராக்கெட்டில் உள்ளதை பாருங்கள். உங்கள் குழந்தைகள்கிட்ட இதை படித்து காட்டி இதை பிரித்து அவங்கள சொல்லுங்கள். சரியாக சொல்கிறாங்களா அப்படின்ட்டு பார்க்கலாம். பயிர்களின் சக்கை, விலங்கு கழிவு, தாவரங்களின் இலை, உணவு கழிவுகள், புதர்ச்செடிகள். இதை பசுந்தாள் உரம் தயாரிக்க பயன்படுத்தக்கூடியதை தனியாக எழுத சொல்லியிருக்காங்க. மக்கிய தோல் உரம் தயாரிக்க தேவையானதை தனியாக எழுத சொல்லியிருக்காங்க. நாம் கீழே எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் உங்கள் குழந்தைகளை எழுத சொல்லுங்கள். சுருக்கமான விடையளி. முதல் கேள்வி, வைரஸ் மூலம் பரவும் நோய்களுள் 3 எழுதுக. சாதாரண சளி, குளிர்காய்ச்சல், மணல்வாரி.
இரண்டாவது கேள்வி, பாக்டீரியா மூலம் பரவும் நோய்களுள் இரண்டினை எழுதுக. காசநோய், தொண்டை அடைப்பான். வகைப்படுத்துக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. பிரம்மா, லேயர், காகஸ், பிராய்லர், கொக்சின் அப்படின்ட்டு கோழிகளின் வகைகளை இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் 3 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கோழிகள், முட்டைக்காக வளர்க்கப்படும் கோழிகள், இறைச்சி மற்றும் முட்டைக்காக வளர்க்கப்படும் கோழிகள். மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த கோழிகளின் வகைகளை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். விடுபட்டதை நிரப்புக அப்படின்ட்டு கீழே பாருங்கள் ஒரு ப்ராக்கெட்டில், உருவத்தில் மிகவும் சிறியது, கூட்டின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துதல், முட்டையிடுதல், தேன் சேகரித்தல், உருவத்தில் பெரியது அப்படின்ட்டு குறிப்புகள் கொடுத்தாச்சு. கீழே அட்டவணையில் தேனீக்களின் வகைகள் அப்படின்ட்டு ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. பக்கத்தில் பணிகள், உருவம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. மேலே உள்ள அந்த குறிப்புகளிலிருந்து நம்ம பொருத்தமானதை பிரித்து எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் உங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லி பிரித்து எழுத சொல்லுங்கள். வினாக்களுக்கு விடையளி அப்படின்ட்டு கீழே பாருங்கள். முதல் கேள்வி, அமிலமழை எவ்வாறு உருவாகிறது? புதைப்படிவ எரிபொருள்களை எரிக்கும் போது நைட்ரஜன் ஆக்சைடுகள் மற்றும் சல்ஃபர் ஆக்சைடுகள் வளிமண்டலத்தில் கலந்து அமிலமழையாக நிலத்தில் பொழிகிறது. இரண்டாவது கேள்வி, காற்று மாசுபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுள் இரண்டினை எழுதுக. சுவாச நோய்களை உருவாக்குகிறது, நிமோனியா, ஆஸ்துமா நோய்களை உருவாக்குகிறது. காற்று மாசுபாட்டிற்கான காரணங்கள் யாவை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. தொழிற்சாலைகளில் வெளியேற்றப்படும் புகை, எரிபொருட்கள் எரிக்கப்படுதல், வேளாண்மை செயல்பாடுகள், சுரங்க வேலை, அன்றாட வீட்டு வேலைகள்.